ஏன் போச்சு அவனையே நீங்க போனே Take the next right. இந்த பெஞ்சர் ரெஞ்சா எந்த விளையாடு பீச்சோ මේන් රෝඩ් එකට යන්න ඕන කෙලින්ම ගිහිල්ලා මමට හෙන්න මීටර් 400ක් මේක Google Map ඒක වැරදි Google Map එක. நேவியக்கா பாருங்க கலச்சா நேவியக்கா ஒட்டிக்கிறா அப்ப எங்களை கொண்டு டேய் இவங்க Google Map பார்த்தா வழியா ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் போகிற இடம் எங்க தம்பி நிலாவளி பீச்சுக்கு போகிறோம் அது பாருங்க மகளே மட்ட மதியத்தில் என்ன நாங்கள் போகிறோம் எப்படி இருக்க வேண்டியது தெரியல பாறை தெரியுமா உங்களுக்கு பாறை தானே அது நிலாவளி பாறை தானே அது ஆ தானே ஓகே கூகுள் மேப் தேணுமா மிக போடுங்கடா ஏ சனு இல்லை நீ போடு நீங்க சனுவம் தான்டா அப்ப இல்ல அதை சொல்றீங்க பெரிய கம்ப்ளைண்ட் ஆகுடா பாய் சனுவம் மட்டும் தான் வேலை வாங்குறேன் சனுவம் மட்டும் தான் வேலை வாங்குற வேண்டி கூகுள் மேப்பா நீங்களும் போடுவீங்களா பாய் வெளியில ஒரு ரங்கனத்துக்கு இதா இருக்குடா பாய் அடுத்தவங்களுக்கு தெரியும் மக்களே இந்த டிக்டாக்ல ஒரு அண்ணன் வந்து தமிழாக்கள் தெரியுமோ அந்த சீன் ஒன்று இப்போ வந்து கடும் ட்ரெண்டிங்காக வந்து போய் கொண்டிருக்கு நமக்கு வந்து உடம்பு குறைக்கிறண்டால் வந்து சரியான கொஞ்சம் விருப்பம் என்றபடியால் வந்து அவரோட வீட்டில் நாங்கள் விரும்பி பார்க்குற நாங்கள் என்ன சரி அப்படிட்டாச்சா எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா தெரியுதுல்ல கர்நாடகா தான் தெரியும் 8 கிலோமீட்டர் இருக்குடா பாய் 8 கிலோமீட்டர் இருக்கு ஆனால் இந்த ரோடு மக்களே அந்த சமநிலை மக்களே பள்ளம் படுவலி மாய் அந்த தாரோட்டா இருந்தாலும் அந்த இது இல்லாமல் இருக்குண்ணே ஒரு இது இல்லாமல் இருக்கு ஆட்டமாக கிடக்கு ஆடு கடுமையா எங்களுக்கு விளங்குது அந்த கோட்டில் காட்டுது இந்த வீடியோவில் சரி ஓகே இப்போ அந்த வந்த விஷயம் பார்ப்போம் வெளிநாட்டில் ஒரு அண்ணன் இருந்து ஒரு டிக்டாக்ல வந்து வீடியோ ஒன்று போடுவார் உங்களுக்கு தெரியும் டிஷர்ட்லாம் கலட்டிட்டு தன்னை உடம்பை காட்டிட்டு அவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது கடும் சப்பியாக இருந்திருக்கார் வளங்க கடும் குண்டாக இருந்திருக்கார் அவர் வந்து கஷ்டப்பட்டு அவர் வந்து அவமானப்பட்டதுக்கு நாங்கள் வந்து தன்னுடைய உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதிகளவான உடல் இடையை குறைச்சி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது உலக அழகன் போட்டிக்கு போகிற மாதிரி தன்னுடைய உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு என்ன அழகா இருக்கு அவர் சொல்ற இந்த வார்த்தைகள் வந்து உண்மையான வார்த்தைகள் என்ன சொல்றது அந்த தமிழாக்கள் சொல்றது வந்து கடும் இதா போய் கொண்டிருக்கேன்டா தமிழாக்களுக்கு மட்டும் தான் அந்த கருத்து சொல்லுவீங்க அந்த இன வேறுபாடை வந்து கொண்டு வரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காங்க நமக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு அவர் வந்து நல்ல விஷயம் சொல்றாரு அதை எடுத்துக்கொள்ளும் என்ன ஓடிக்கொண்டு போகல அப்படி சொல்லுவார் வந்து என்னன்னு சொன்னால் தமிழாக்கள் இன்னும் நீங்க சோத்தையும் கரையும் சாப்பிட்டு கொண்டு நேரம் வீட்டில் என்னுடைய டிக்டாக்கை பார்த்துட்டு இருப்பீங்க நான் என்ன ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி நான் இப்போ கிரவுண்டில் வந்து ஓடிக்கொண்டிருக்கேன் நீங்களும் என்ன சாப்பிட்டு சோத்து சாப்பிட்டு நீங்கள் வீட்டில் இருக்காமல் நீங்களும் ஓடுங்க உங்களோட உடம்பை வந்து ரெடி பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க வயிற்றை சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க என்ன வயிறை சுத்தமாக வச்சுக்கிறது நல்லம் தமிழாக்கள்ண்டு காலையில் எழும்பி காலையில் அது ஓடுறதா இருக்கட்டும் உடற்பயிற்சி செய்கிறதா இருக்கட்டும் எழும்பி ஜிம்முக்கு போங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும் என்ன இந்த மாதிரி வந்து சொல்கிறார் நல்ல விஷயங்கள் வந்து யார் சொன்னாலும் வந்து இதை ஏற்றுக்கொள்றது நம்ம வந்து தயாராக இருக்கோம் உடனே நல்ல விஷயத்த காதால கேட்டு ஏன்னா மற்ற விஷயத்தெல்லாம் வந்து விட்டுறணும் ஆனால் எனக்கு அவர் அந்த சொல்கிற விஷயங்கள் வந்து நல்லா இருக்கு வேண்டால் இப்போ நான் வந்து அதில் கூட ஆர்வம் காட்டுறபடியால் என்ன உடம்பு குறைக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டுறபடியால் வந்து தமிழாக்கள் அண்ணனை வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு தெரியுமால தமிழாக்கள் என்றது வந்து டிக்டாக்ல நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தமிழாக்கள் தான் தமிழாக்கள் எப்பவும் ட்ரெண்டிங் தான்டா பாருங்க நாங்க போற வழிய பாருங்க நிலாவளி பீச் என்ன மாவுல் பீச் என்பது அது வேற இடத்துல இருக்கு போல மாவுல் பீச் மாவுல் பீச்சுக்கு போகணும் பாப்போம் போமே நம்பரோட ஊத்துனாங்க சரியா அவர் சொன்ன என்ன எனக்கு என்ன தமிழாக்கள் நீங்க சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சு உங்களோட ஆயுளை வந்து குறைச்சு கொட்டீங்க உங்களுக்கு வருத்தத்தை வந்து குறைக்கிறீங்க
நீங்கள் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட அதாவது இந்த வாய்க்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சமிவாடு வந்து ஒழுங்காக நடக்காது. உள்ளுக்கு அந்த சமிவாடு நடக்கூடிய அந்த அமிலங்கள் வந்து சுரக்கிற இப்போ தண்ணி குடிக்காம தான் சுரந்து டக்குன்னு வந்து சமிவாடு அடையுமாம். நீங்கள் தண்ணி வந்து அதிக அளவாக குடிச்சு கொண்டு சொன்னால் வந்துட்டு அந்த அமிலத்தில் அது கலந்து அந்த சமிவாடு அடைகிறது வந்து அதால் கஷ்டத்தால் என்ன செய்ய முடியும் சொன்னால் வந்துட்டு உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் கூடிய சத்தெல்லாம் வந்து உடல் வந்து உறிஞ்செடுக்காதான் விளங்குது. அதனால் சாப்பிட்டு 40-45 நிமிஷத்துக்கு பிறகு தண்ணி குடிக்கணுமா. எனக்கு இதை பார்த்தோன்னே ஷோக்காக போயிட்டு ஏன் சொல்லுவா நான் எப்படி டயட் இருந்தேன் தண்ணியை குடித்தான் டயட் இருந்தேன் நான். அப்போ சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிக்கலாம். அப்போ பிக்கினால் என்ன செய்யறது உரைச்சார் என்ன செய்யறது உரைப்பான சாப்பிடக்குள்ள உரைப்பான சாப்பாடு சாப்பிட என்ன செய்யறதுக்குள்ள அவர் சொல்ல வந்து இது நீ உரைப்பு சாப்பிட வேணாம். குடலுக்கு குடல் அதிக அளவிலான பயப்படுற எதை பார்த்துன்னு சொன்னாடா உரைப்பு அடுத்த குளிராக குடிக்கக்கூடிய பானங்கள் குளிர்ச்சியாக ஏதாவது குடித்தாலும் சரி உரைப்பா சாப்பிட்டாலும் சரி நம்மளோட வயிறு அந்த குடல் வந்து அதை பார்த்து பயப்படுமா. நாங்கள் நேற்றைய தினம் ஒரு சித்த வைத்தியரை நாங்கள் சந்திச்சோம். நாங்கள் எதிர்ச்சியானே அவர் ரோட்டர் திணைக்குள்ளே வந்து சந்திச்சுனாங்க. நீங்கள் டிக்டாக்ல பார்த்துருப்பீர்கள். அவரை பேர் வந்து எங்களுக்கு தெரியாதானா நாங்கள் வீடியோவில் பார்க்குறாங்க. தாடி இந்த அளவுக்கு வச்சிருப்பார். அவர் வந்து கனடாவிலேருந்து அங்கே வீடியோக்கள் போகிறவர் சித்த வைத்தியர். அப்போ சொன்னார் அண்ணன் உடம்பு உரைக்கூட என்ன செய்யலாம்னு கேட்க சொன்னார் வந்து ஃபோன் நம்பர்லாம் தந்திருக்கிறார். தம்பி நீ கோலடி நான் நல்ல ஒல்லியாக மாற்றி காட்டுறேன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். சாப்பிடக்கூடாது அதான் எல்லாரும் சொல்கிற விஷயம். சாப்பிடக்கூடாண்டே நான் டாக்டர்கிட்ட போகிறதுன்னு சித்த வைத்தியத்தை கேட்குறது. ஏதாவது அந்த மூலிகைகள் தருவார் அதை சாப்பிட்டு அந்த குறையலான்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு கேட்கல நான் விளங்குதா அவர்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம்ன்றதுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சாப்பாடில் வந்து இப்படி அந்த உணவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சாப்பாடை வந்து இப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் என்ன. அப்போ அதனால் வந்து இப்படியான சில விஷயங்கள் மூலிகைகள் அப்படி சொன்னால் என்ன அதை குடிச்சு நீங்கள் உடம்பு குறையும் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வேறு கேட்டு நாங்கள் சொல்கிறேன்டிக்கார் பார்க்கலாம் என்ன. புல்மோட்டை ரோட் நெடுந்தாயிரா நிலாவளி பீச்சுக்கு நாங்கள் இது வரைக்கும் போகல மக்களே விளங்குதா. இப்போ நாங்கள் முதன் முறையாக போகிறோம் என்ன எப்படி இருக்குமன்றது வந்து பார்க்கலாம். அங்கே வைத்து பாருங்க மக்களே எப்படி இருக்கு நிலாவளி பீச்சுன்றது நீங்கள் பார்க்கலாம். நான் போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்றது. நாங்கள் வேறு வகையில் இந்த மற்ற கேமராவை நாங்கள் மாற்றி காட்டுறோம் பாருங்களா. அந்த வியூ உங்களுக்கு பிடிச்சி காண்டவங்க இந்த வியூ ஓகே இது நல்லா இருக்குது இது நாங்களே தெரியும். அதே மாதிரி இப்போ பாதி நாங்கள் திட்ட மாற்றலாம் வியூனே மகளே. இந்த வியூவை பாருங்கள் மகளே. நாங்கள் அருவாசி தெரியும் மகளே. ரோடு வந்து அருவாசி தெரியும்ண்ணே கொஞ்சம் பெருசாக தெரியும். அதில் அது வந்து அதில் வந்து கொஞ்சம் சின்ன தெரியும். இது கொஞ்சம் பெருசாக தெரியும் மகளே. தேவையில்லைன்னு சொன்னால் அடுத்து வந்து இப்படி மாற்றலாம். உங்களுக்கு இந்த பக்கம் காட்டலாம் இந்த பக்கம் நான் இருக்கிற மாதிரி தெரியும். பதிலா நிறைய சிஸ்டம் இருக்கு மகள் இந்த ஃபோனில். நாங்கள் வந்து முயற்சி எடுத்து பார்க்குறலண்ணே. இப்போ தெரியாமல் தட்டுப்பட்டதான் இது விளங்குது. என்ன அப்படி இது நிறைய ஒண்ணே இன்னும் 2.7 கிலோமீட்டர் தூரத்தில் மக்களே இருக்கா மக்களே. படியா மாறி மாறி நல்லா பார்க்குது உங்களுக்கு. உங்களை கேட்கல எப்படி நாங்களே எங்களை கேட்டுனாங்க சொன்ன நல்லா அந்த வியூ தெரியுதானே அந்த காட்சி எல்லாம். மழை மேகம் மகளே பாருங்க. மழை மேகம் இருட்டி இருக்கு தெரியுதா. மழை மேகம் ஆரி சொன்னா கடப்ப என்ன முகம் கொஞ்சம் பெருசா திட்டமே போட்டாமட்டு. அன்னைக்கு சந்திச்சாக்கள் வந்து இடைக்குள்ள ஒரு ஆள் சந்திச்சுனாங்க. ஏன்னா அந்த சின்ன ரோட்டை பண்ணு பெருசா காட்டி மூத்த சின்ன போடுறீங்க அப்படி போடாம ரோட்டையும் பெருசா காட்டி மூத்தையும் பெருசா காட்டுங்களே உங்களோட முகத்துக்கு வேண்டி தான் பெரிய வாக்கம் என்று ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. சந்தோஷம் நன்றி. இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எதுனே
உங்களுக்கு எங்கிட்ட மற்ற வியூவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கேன். நல்லா இருக்கு கிளைமேட்டுண்ணே. இந்த வியூ கொஞ்சம் ஓகே, அதை விட எனக்கு தெரிஞ்சு. ஓகே மகளே, பாருங்க முன்னுக்கு இருக்கிற வானம். அழகா இருக்குண்ணே. முன்னுக்கு இருக்கிற வானம் வந்து ஏன்னா இப்போ நாங்கள் வெயிலுக்குள்ளே வந்து நாங்கள் மக்களே பயங்கர வெயில்னு சொல்லி எங்கள்கிட்ட பயணத்தை ஆரம்பிச்சுனாங்க. ஆனால் திடீரெண்டு இப்படி என்ன மழை இருட்ட மட்டும் தெரியாது. இப்படித்தான் ஒரு சில நல்லவங்கள் வந்து சில ஊர்களுக்கு கால்தடம் எடுத்து வைக்கக்குள்ள மழையில் வாரது கொஞ்சம் மழமை தான். என்னடா பிறந்தானே மழை, எங்களை மக்கள் கால்தடம் எடுத்து வைக்கக்குள்ள மழை வரும். மழையாக இருட்டட்டுமேனே, கடவுள் தான் வந்து ஒரு சித்தம் செய்தார் திடீர்வர்களே. மனுஷன் பாரான், மனுஷன் வெயில் என்று சொல்கிறான், வெயிலுக்குள்ளே திடீர்னு சொல்கிறான். என்ன கொஞ்சம் இருட்டி விடுவாங்கண்டு. ஏன்னா எங்கள்கிட்ட ஃபோனில் வந்து கடுமையாக ஹீட்டாகி கொண்டு வந்த மக்களே வெயிலுக்குள்ளேண்ணே வீடு கஷ்டப்படுவேன் தான். எத்தனை விலை இருக்குது? 480 மீட்டரா? வெட்டணுமே அதில் போய். In 300 meters, turn. Take the next right. நெக்ஸ்ட் ஹட்டோ ஹட்டோ டேய் Then turn left. Turn left. In 200 meters, make a U-turn. தாண்டி தண்டா. என்னது பார்த்து நீ? எங்க ஒண்ணுக்குனே தாண்டிதா Turn left. சனவரில் நிலாவளி பீச்சுக்கு அடு இதாகிண்டா தானே பார் போனதா. Continue for 800 meters. 900 மீட்டர் நிலாவளி பீச். ரோட்டு வித்தியாசமாக்கிறா. ஓ இல்ல வேற பீச் வருது நிலாவளி பீச். என்ன ஏண்டாடா அடு நிலாவளிக்கு வந்த உடனே கடற்கரை காடு ஏரியா. எங்கடா ஒரு இந்த இடத்துக்கெல்லாம் வந்தது இல்லையா அப்படி. In 600 meters, turn right. ரோட்ரா பாய். ரெண்டு சைட்லயும் பயிர் செய்யறாங்கடா பாய். சரி பாத்தியா கலதா வழியை போறடா கேட்டா இது அந்த ஆயிரம் அங்கே லீக்ஸ் கொடுங்க. வெங்காயம்டா, வெங்காயம் மறுபடியும் செய்யறாங்க. இப்படி இருக்காதுடா பீச்சுக்கு போறது. என்ன தம்பி இப்படி இருக்காதுடா. என்ன வருது ஹோட்டல் ஏரியா. டேய் நேவிடா அது. Take the next right. இந்த பெஞ்சர் ரஞ்சா என்ன விளையாடு இதேடா பை வராங்க காட்டு உணவு. அக்கா பீச்சா
මේන් රෝඩ් එකට යන්න ඕන කෙලින්ම ගිහිල්ලා වමට හෙන්න මීටර් 400ක්. මේක Google Map එක වැරදි Google Map එක. மே இஷ்யூ பிக் இஷ்யூ அவங்களுக்கு தெரியும் போல ஆல்ரெடி இது நான் இடம் மாறி தான் வந்தியும் நேவியக்கா பாருங்க கடைச்சா நேவியக்கா ஒன்று விட்டிக்கிறா அப்போ எங்களை கொண்டு கூகுளை நம்பி போகக்கூடாது. கூகுளை நம்பினவர் கைவிடப்படா என்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவங்க சொல்லும் போது விளங்குது. டேய் இந்த நங்குரத்தை பாடுறா இதுல பார்த்தனமே அந்த அண்டைக்கு பார்த்தனமே இந்த கண்டெடுத்து பார்த்தனமே இருக்குடா இது இல்ல கடலுக்கு அடையாளங்கள் தானே ஏன் போச்சு தானடா அப்படின்னா கடல் தானடா இவங்களுக்கு கூட பார்த்தமா ஐயா இவங்களும் மெப்பா தமாறாங்கள் வெள்ளக்கராக்கள் இவங்களும் மெப்பா தமாறாங்கள் வெள்ளக்கராக்கள் மழை துமிக்குது எப்படி தாண்டா நெருங்கம் தானே இப்ப பீச்சு கிட்ட நெருங்க சரியா அதால போய் அந்த பக்கம் போகணுமா பின்னுக்கு எந்த சைடு சொன்ன மெயின் ரோடு போய் இந்த பக்கம் போகணும் அத ரோட் கெல்லிங் பாறை ஜனவா ஜனவதே போக்குறதா மகளே இப்போ சிங்களம் எல்லாம் கதைக்க மாட்டோம் மகளே சிங்களம் மறந்து வச்சு மகளே அதான் பெரிய புலருடைய கிடக்குறாப்ப இவங்க எங்கடா அங்கான வராங்க அப்ப நிறைய பேர் திருப்பி விடுறான் போல வேலை அவங்களுக்கு அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்க இந்த கூகுள் மேப் கொஞ்சம் விடதக்க முடியுமா அப்பாட கேளு நிலாவளி பீச்சுக்கு அப்படிதான் இருக்கு நிலாவளி பீச்சுக்கு தான வரேன் Take the next left. நிலாவளி பீச் பீச் அடே ஒரு பீச்சுக்கு போறோம்னா நிறைய சுற்றுலா பயணி வரணும் அதுக்கு நம்ம செஞ்சிருப்பாங்க ரவுட் விளங்குதா வழிகள் என்ன இந்த அந்தாரிக்கா நிலாவளி சரி அதாடா இதான் கொடியில முதியாங்க அது அந்த அளவுக்கு ரோட்டு நிலையம் இல்லை வழியப்பா அப்படிங்கிட்டு நல்லா இருக்கு அந்த கிளைமேட்டுக்கு கடல் என்ன கடும் அலையா கிடக்கும் இல்ல இங்க அலை இல்ல என்னடா கடல் எல்லாம் இங்க அலை இங்க அலை திருவண்ணாமலையில கூட மிதக்கும் கிடத்தானே இங்க
நான் ஏதோ ஒரு வீதியில் பார்த்துனாடா, அது பார்க்கிங்கில் போட்டு நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் நடக்கணும். அந்தாரி கடல். கடலே நிலாவளி கடலே. மக்களே யாராவது கமெண்ட் பண்ணுங்க, நிலாவளி கடலுக்கு யாராவது வந்திருக்கீங்க அப்படின்ற வந்து வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நானும் கமெண்ட் பண்ணுங்க சொல்றேன், நாங்கள் ஒருத்தர் பண்ற மாதிரி இல்லை. பார்க்குறாக்கள் லைக் பண்றீங்க இல்ல, ஷேர் பண்றீங்க இல்ல, என்ன சப்போர்ட் பண்றீங்க இல்ல மக்களே. தான் சரியான கவலையா இருக்கு. ஏனோ இதெல்லாம் பண்ண முடியாது. நிலாவளியே சீக்கிரம் பில்லா ஏண்டா அதுல அதெல்லாம்டா கான்கிரீட் இது போகுது காபட், அதான் போல இடம். ரோம்ஸ்காரண்ட ஓடுது ஓடி போய் சேருவோம்லாம் கிடக்கு நிலாவளி பிச்சு. தானோ இல்லடா இதுவும் இல்லடா, அது பீச் தான்டா. இப்போ கல்லடி பீச்சுக்கெல்லாம் போனால் ஒரு பார்க்கிங்கெல்லாம் இருக்குதாடா. இது என்ன பலன்டா இருந்தா இரு பழுத்து போயிருக்கி சாப்பிடுதானோ மறுபடியும் சொல்றா. அந்த மரத்து உன்னை அந்த பழம் சாப்பிடுறா. வீட்டு வச்சுட்டு மாத்தி நான் இது இல்லைடா, எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் பார்க்கலையே. அக்காட கேளு கொஞ்சம். அக்கா பீச் ரோடு தானா? நிலாவளி இல்ல இல்ல, அந்த நிறைய பேர் போற இடம். அடுத்தவங்க போகுமா? அங்காலண்ணே பியர் சர்வத்து ஊற்றி அடிக்காரா எப்படி? நான் சொன்ன இவங்க தடமாரி தந்துட்டாங்கண்டு. அங்க அந்த வெள்ளைக்காராக்கள் இவங்க அப்பயே வந்தவங்க நம்மள வந்துட்டாங்க. அவங்க நம்மள ஏசி அவங்களும். என்னடா என்ன இப்ப சேருவோமா? நிலாவளி பீச்சில் கூட சோதனைகள் வருது. நான் வீடியோவில் பார்த்தேனடா, யூடியூப் வீடியோவில் அப்படி இல்லை. பாப்பமா செக்யூரிட்டி நிற்கிற உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் விளையாடுவோம். அப்படி சும்மா வேண்டி வருவார். ஒன்றும் வர மாட்டாரு. ஏன்னு சொன்னா இது ரூம்ஸ் ஆக்கள் ரூம் போகிறாங்க. இப்போ இருவேயா இது ரூம் ஓண்டு பிடிச்சாங்கன்னா 1 லட்சம் பண்ணணும் ஒரு நாளைக்கு. 1 லட்சம் கேட்டாங்க வைப்பாங்க. இந்த பியரை சர்வத்து குச்சி குடிக்கிறாங்க. இந்த அந்த தெரியுது வாக்கு. அப்ப அடுத்த ஹோங்கர் ரோட் என்னக்குள்ள நம்ம மெயினுக்கு பற்றி போதோ இல்லை, இடையில குறுக்கால் ரோட் போகுது தானே. அருட்டாச்சி ஹோட்டல் தானலாம். ஓகே ஓகே இடது வைக்க மாட்டேன்.
நாங்க சரியான அந்த போட் ஒன்று செய்யலனே நிறைய தட்டு பிறந்தானே வெளியே இதான் தெரியும் இதான் பண்ணி இதானோ இது இல்லை அதுதானே அது அடிக்க மாட்டியா இதுவும் இல்லை 200 மீட்டருக்குள்ளே மூணாவது ஜப்பே வேணா அதை பார்த்து வரும் இல்லாட்டியா தான் இருக்கணும் இதான் கொஞ்சம் அகலமாயிக்கு ரோட் மேக தமாய் தாதியா மேக தமா அவருக்கு இதுதான் முன்பக்கம் ஐயா கடை கூப்பிட்றான் தான் இது பார்க்கிங் அவங்கள்ட்ட காஜி வரடா அங்கே எந்தாப்புறம் அது எந்தாவது கூப்பிட்றான் அங்க அங்கால ஒண்ணாமனே தமிழ் தானே நீங்க அண்ணா அங்கே 300 அஞ்சு 100 அண்ணா அங்கால 300 இங்கே 100 உங்களோட 100 ஏன் அங்கால 300 கொடுக்காங்க இது போடுங்க அண்ணா இதுக்குள்ள அவட்ட கேட்போம் 100 300 கேட்போம் கையால போடுங்க இதுக்குள்ள இல்லை கேட்பேன் 300 இல்லைங்காலே வாழை சரிட்டாங்க டேய் இதை கொஞ்சம் பார்க்க தானே வேணும் 100 300 ஓடி போய் கெடுத்து வரும் ஓடுறா அவருக்கு கெடுத்து விடணும் 100 300 கேட்க மாட்டான் அங்கே 300 பண்ணுறாரு தம்பி கேட்போமே அங்கே உண்மை வரது தான் நீங்கள் 300 100 நம்ம இங்கே ஓடுவோம் 200 எல்லாம் ஆகும் நமக்கு என்னையாமா சரியா வா தம்பி வரட்டும் அப்படி கேமரா அண்ணா இது ஃபோனில் ஃபோனில் அப்படி செட் பண்ணியிருக்கீங்கண்ணே நம்மளோட போட்டெல்லாம் வை தெரியும் பண்ணு வரட்டும் ஏ வை பண்ணு தம்பி அங்கே 100 எப்படி விஷ்ணு தம்பி விஷ்ணுண்ணே என்ன எனக்கு உண்மையை சொன்னா வந்து தம்பி நீ போய் சொன்னியா நீ உனக்கு 100 நட்டம் போடுங்க எப்படி இல்லை இல்லை அங்கே அனுப்புறேன் தம்பி நான் நீங்கள் போய் சொல்லி தானே எனக்கு 300 நாங்கள் அப்படி இங்கே 100 அங்கே 100 தான் நீங்கள் அப்படி சொல்லலி இந்த 100 அங்கே 300 போங்க அங்கே கொடுத்துருவாங்க போங்க கேசிடா பாய் போங்க அங்கே கொடுத்துடா நம்மளே ரவுடிஷன் கொஞ்சம் இருக்கு தான் போடுங்கண்ணே நான் கையில் பிள்ளை வச்சுட்டு கூப்பிடுவாங்க அவங்க வாடகை எடுத்தாங்களே எடுத்து பார்க்கிங்கடா அவங்களே அக்கா எவ்வளோ அக்கா 200 இவரே சொன்ன என்ன சொன்னவன் 100 தம்பி இந்த இருக்கு ஏந்தரி வண்டி டிக்கெட் வயசு சீல் அடிச்சிருக்காங்க இது என்னடா 6 நம்பர் உன்ன நம்பரா அவங்க நம்பரா 6 வந்தோட 200 நாங்கள் திருப்பி இங்கே 100 தான் கொடுக்குறேன் 100 தான் கொடுக்குது வர நாங்கள் பட்ஜெட்டுக்குள்ள ட்ராவல் பண்ணி வரேன்டா பாய் அவங்க பொறுப்பு தெரியுமா காருக்கு ஏதாவது நடக்க மாட்டா அவங்க பொறுப்பு ரிசீட் அவன் தனியாக தான் இருக்கிறாங்க எதுடா பார்க்கிங் அவங்க வீடு வசதியில் ஓ படகுக்குள்ள பார்க்கிங் வச்சுக்காங்க அவளுக்கு அது சரிடா பார்க்கிங் இப்போ அவன் என்னடா சொல்லிட்டு போய் இதான் தெரியாடா 2 மணி இருக்கு கேசிடா பாரு
சனோட்ட 100 ரூபா சொல்லுது மிஞ்ச 200 ரூபாயாம். நல்ல கதை. எப்படி கதைனே. நாங்க 100 200 பாக்குறோம்ல மக்களே. எங்கட என்ன சொல்றது, நாங்களே ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ட்ராவல் பண்றோம். எங்க குறைவனா பாப்போம் நாங்க. உண்மையே தானே சொல்லணுமே. அதான் அப்ப அவர் சொன்னா அவன் தெரியுது, அவன் அது பிஸ்னஸ் விளங்குதா, பிஸ்னஸ் மைண்ட் அது. அதான் பிஸ்னஸ். அங்க 300 ரூபாய், இங்க எங்கிட்ட 100 ரூபா 2 போங்க நீங்க. திருப்பி ஆக்கலாம் கேட்டா 100 ரூபாயாம். மர திருப்பி ஓட்ட வர இங்க 200 ரூபாயாம். இது என்ன கேஸ்? 100 ரூபா கூட பண்ணாங்க.